வணக்கம். எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் தேனி. இப்ப பூக்கள் பூக்க தொடங்கிட்டு எங்கட இயற்கையின் அமைப்பில முதலாவதா மகரந்த வரத்து கூடுதலா இருக்கும். அதுக்கு பிறகுதான் மதுர வரத்து கூடுதலா இருக்கும். மகரந்தம் என்று சொல்லப்படுறதுதான் தேனீக்களின் இனப்பெருக்கத்தை கூட்டும், தேனீக்களின் எண்ணிக்கையை கூட்டும். தேனீக்களின் எண்ணிக்கை இயற்கையை கூடைக்க மழை காலம் தொடங்க வலிக்கிறதுக்கு முதல் மதுர வரத்து, அதாவது தேன் உருவாக வலிக்கிடும் பூக்கள்ல இருந்து. அந்த காலங்கள்ல தான் கூடுதலாக தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து தேனை சேகரிச்சு வச்சிருக்கும். அந்த அதுக்கு பிறகுதான் நாங்க தேனை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இப்ப மகரந்த வரத்து கூடுதலா இருக்கிறதால தேனீக்கள் கூடுதலாக பிரிஞ்சு வெளியில நடமாடுற இதுகள் இருக்கேக்க, அதே நேரத்துல ஆக்களும் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தேனீக்களை எடுக்கலாமா எடுக்கலாமா எடுக்கலாமா. அவைக்கு சொல்ல வர விஷயம் என்னென்றா, அந்தந்த சூழல்ல இருக்கிற தேனீக்களை பிடிச்சு வளர்க்கறது சரியான ஈஸி. அதுதான் ஆரோக்கியமான செயற்பாடு. அதுதான் கூடுதலாக நிலத்தில் நிற்கக்கூடிய இதை உண்டாக்கும். இப்ப நாங்கள் ஒரு தேனீக்குரிய பொறி, தேனி பொறி என்றதை பற்றி கதைக்க போறோம். இது பார்த்தோம்டா ஓட்ட விழுந்த ஒரு பானை. இப்படி பானைகள் நீங்க எங்கேயும் எடுக்கலாம். அதாவது பானைகள் செய்யற இடங்கள்ல, குயவு தொழில் செய்யற இடங்கள்ல கூடுதலா எடுக்கலாம். அந்த இடங்கள்ல இருந்து எடுத்து போட்டு இந்த வாய்ப்பகுதியில இப்படி இது தேன் மெழுகு, தேன் மெழுக வடிவான எல்லாம் பூசி போட்டு, அப்படி இல்லையண்டா ஊர் அரிசி கஞ்சி என்று சொல்லுவோம். அதாவது ஊரரிசி என்று முட்டைக்கரப்பன் அரிசியை பச்சை பெருமாள் அதை வடிச்ச கஞ்சியை உள்ளுக்குள்ள விட்டுட்டு அதுண்ட விளிம்புல அந்த அரிசியின் படிவுத்தன்மை இருக்க வச்சு நிலக்குத்துல இருந்து 30 பாக சாய்வுல, அதாவது வடக்கு அல்லது கிழக்கு, வடக்கு அல்லது தெற்கு பகுதி இல்லாத கிழக்கு அல்லது மேற்கு பகுதியில கட்டணும். ஏன் வடக்கு தெற்கு பகுதியில கட்டக்கூடாதுண்டா, வாடை சோழகம் என்று சொல்லப்படுற 2 பெரிய காத்துகள் உள்ளுக்குள்ள ஊடு புகுந்து இருக்குமா இருந்தா தேனீக்கள் தங்களோட வெப்பநிலையை பாதுகாக்காம அதுல இருந்து விலகி செல்ற தன்மை கூட. அப்ப நீங்க கிழக்கு பகுதியா கொண்டு வாசலை வச்சிருக்கணும். அப்படி இல்லையண்டா மேற்கு பகுதியா வாசலை வச்சு இதுக்குள்ள நிலக்குத்துல இருந்து 30 பாக சாய்வுல பூக்குற மரங்கள் எதுவோ அந்த மரங்கள்ல தான் நீங்க கட்டணும். அதாவது எலி போற இடத்துலதான் எலி பொறிய வைக்கிற மாதிரி தேனி வார இடங்கள் தேனுக்குரிய பூக்களை கொண்ட மரங்கள்ல தான் தேனி வரும். அந்த வர்ற இடங்கள்ல அப்படி கட்டி விட்டீங்களா இருந்தா 100% இந்த பானைக்கு தேனீக்கள் வரும் குடித்தொகை. அது வந்தா பிறகு நாங்க பெட்டியில வளர்க்குற முறைகளை பார்ப்போம். நன்றி.